ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பல இடங்களிலே நாம் கூடி தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் இணைந்து சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். நம்முடைய இருதயம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவருக்கு செலுத்தலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திலப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தயவா மன்னியுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நாங்கள் செலுத்துகிற துதி பலிகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல இடங்களிலே ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த காலை நேரத்தில் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு உன்னத பலன், ஒரு உன்னத அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிறைத்து எங்கள் தேவனை சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்க, முழு உள்ளத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. 1000 10,000ங்களிலே சிறந்தவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தலை தங்கமயமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. புறா கண்களுக்கு ஒப்பான கண்களை உடையவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெருவெள்ளத்தை போன்ற சத்தத்தை உடைய ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வெண்கலத்தை போன்ற பாதத்தை உடையவரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் முழு உள்ளத்தோடு உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பல இடத்துல இருந்து ஏசப்பா உங்களை ஆராதிக்கிறத நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. பரலோகத்துல இருக்கிற தெய்வம் எங்கள் துதிகளையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் சுகந்த வாசனையான பலிகளாய் நுகர்ந்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். சாவாமை உள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தீரே, நாங்கள் துதிக்கிறோம். மகா பெரிய தேவனா இருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் எக்காலத்திலும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. இயேசுவே, நாங்கள் தளர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை திடப்படுத்தினவர் நீங்க தானே. நாங்கள் ஆண்டவரே பலவீனப்பட்ட நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு சுகம் கொடுத்தவர் நீங்க தானே. நாங்கள் தனிமையின் பாதையிலே சென்ற பொழுதெல்லாம் எங்களோடு கூட வந்தவர் நீங்க தானே ஆண்டவரே. சோர்ந்து போன பொழுது, பலவீனப்பட்ட பொழுது ஆண்டவரே, யாருமே இல்லாத நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்க கூட அருகில நின்று எங்க கூட இருக்கிறத ஆண்டவரே உறுதிப்படுத்தினீங்களப்பா. அந்த அன்பை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க போன பாதைகள், வந்த பாதைகள், இருந்த நேரங்கள், தங்கின நேரங்கள், தூங்கின நேரங்கள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருந்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு வல்லமை நிறைந்த கர்த்தர் நீங்க இருக்கிறீங்களப்பா. யெகோவா ஈரேவாக எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளையும் எங்களுக்கு சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களுக்கு போதுமானவர் அப்பா. எங்கள் போதுமானவரே, எங்களுக்கு போதுமானவரே, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊ ரபா லபா கபா தன கபா ரபா லபா ஷபா
திபா கமலமா கரதன கரலர சபதன கபரபலபா உக்கல் கரமா சந்தனமா அரியாந்தர பரபலபா. அபிஷேகத்துல நிரம்பி ஆண்டவரை துதிங்க தேவ பிள்ளைகளே. கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை விட நம்முடைய துதிகளும் பலிகளும் தான் ஆண்டவருக்கு பிரியம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமும் உள்ள காளை எருதை பார்க்கும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை காரியங்களை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் செய்து நம்மளை பிரியப்படுத்தி இருக்கிறார். நம்மை பிரியப்படுத்தின அந்த பிரியமான தேவனுக்கு பிரியமான பலிகளை நம்ம செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பத்திரமாய் நடத்துகிற தேவன் நீரல்லவா ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எவ்வளவோ தேவைகள் இருந்த பொழுதும் ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் வந்த பொழுதும் ஆண்டவரே எங்க கூட இருந்தீங்களே, எங்களை பலப்படுத்தினீங்களே, எங்களை காப்பாற்றினீங்களே, எங்களை தைரியப்படுத்தினீங்களே. உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க அப்பாவை நாங்க சோத்தரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஐயா. நாங்க பல இடத்துல இருக்கிற உண்மைதான் ஆண்டவரே. ஆனா சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர் எங்களுக்கு நடுவிலே இருந்து உங்களுடைய பிரசன்னத்தினாலே எங்களை இணைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஏசப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீது சொன்னாரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று. எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணக்கில்லாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறபடியினால நன்றியோடு நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? நன்றியோடு நம்ம ஆண்டவரை பாடி உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். தேவன் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருந்தது. எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில தாங்கிற்று. இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இப்பொழுது ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி கடந்து வந்தோம், இந்த தேவைகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டது, இப்படிப்பட்ட போராட்டத்தை நேரத்தில் தப்பிக்க கர்த்தர் எவ்வளவாய் உதவி செய்தார். இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நன்றியினால் பொங்குகிறது அல்லவா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே கோடான கோடி நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்து எங்கள் ஆண்டவரே நன்றி பலிகளை செலுத்தி பாட்டு பாடி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொன்னீரே. எங்க அப்பா செய்த ஒவ்வொரு செயல்களை நினைத்து ஆண்டவரே பாடி உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் தகப்பனே நம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இணைந்து தேவனுடைய வல்லமையை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமையை பாடுவேன் என்று. ஹல்லேலூயா. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? தேவா உம் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தம் ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஓ ரக்கபா ஷக்கரதன கபரபல பஷ்டபா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவாவும்
தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்றி துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. சேர்ந்து பாடுவோம். காற்றையும் கடலையும் அதட்டி அடக்கிடும் அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, ஜாதிகள் முழங்கால்கள் முழங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முழங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க, துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அந்த தேவனை இருதயத்துல கொண்டு வந்து மனக்கண்களில் அந்த பரலோக தரிசனத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி புகழலாம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. காற்றையும் கடலையும் அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே.
காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் ஓய்வின்றி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. ரபா யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. எண்ணிக்கையில்லாத நன்மைகளை செய்த ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஓ ரகபா ரபா 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 ரபா. உங்க இருதயம் பொங்க வேண்டாமா? உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டாமா? எத்தனை நன்மைகளை தேவன் செய்தார். ஜாதிகள் முழங்கால்கள் எல்லாம் பணிந்து கொள்ளக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். மேலே வானத்திலே கீழே பூமியிலே மனிதர்களை ரட்சிக்கும்படியாய் அருளப்பட்ட நாமம் அந்த இயேசு என்கிற நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவாகிய இரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனிதர்களை ரட்சிக்கும்படியாய் வந்த இயேசு என்கிற அந்த விலையேறப்பட்ட நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய அபிஷேகத்தை இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு வல்லமையுள்ள அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலே ஆராதிக்க நீர் எங்களை பலப்படுத்தினீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதித்த பிள்ளைகளுடைய ஆவியில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கட்டுகள், எல்லா பாரங்கள், எல்லா நுகங்கள் பிள்ளைகள் உம்மை துதித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் தாமே அகன்று போனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாடி உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஏழைகளின் தேவன், எளியவர்களுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்தோம். தேவா, உம் நாமத்தை பாடி புகழ்வேன். நல்ல ஒரு பாடல். எல்லா நேரத்திலும் தனி ஜெபத்திலும் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து அடிக்கடி இந்த பாடலை பாடுங்கள். கண்களை மூடி அவரை யோசித்து பார்த்து ஆராதிக்கிறதுல இருக்கிற இன்பம் வேறு ஒன்றிலுமே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவரை பாடப்போகிறோம், பாடி துதிக்க போகிறோம். பாட்டு பாடும்போது நமக்குள்ள பரவசம் வரும். அது உண்மைதான், இயற்கை தான். ஏனென்றால் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது சந்தோஷப்படுவோம். அதே சமயத்தில் வீட்டில் இருக்க நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? கைத்தட்டி பாட்டு பாடணும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கிறேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த வயசில் அந்த பாட்டை பாடும்போது அப்படி துள்ளி குதித்து பாடுறாங்க.
இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஏதோ ஒரு பார்வையாளர்களாக இங்கே ஏதோ பாட்டு பாடுறாங்க டிஸ்பிளே வருதுன்ட்டு இல்லாமல் நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக தேவனை உயர்த்தி பாடுவோம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானே, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். எத்தனை பேர் இந்த பாட்டை பாடினவங்க உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு பாடல் கடந்த நாட்களிலே நாம் பாடினோம். இந்த பாடலும் நம்முடைய மேலான அன்பு பாடல் தான். அது ரெக்கார்டிங்கெல்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் வெளிவரல, சீக்கிரத்தில் வெளிவந்துவிடும். உம் ஆலயம் என் உறைவிடம், உம் சிறகுகள். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எப்படி இந்த பாடலில் வர்ற வரிகள் உண்மை என்று உணர்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது.
உம் ஆலயம் என் உறைவிடம். இந்த பாடலை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே சபையில் பாடியிருக்கோம். கடந்த நாட்களில் காணிக்கை நேரத்தில் இந்த பாடலை ஸ்பெஷல் பாடலாக பாடியிருக்கிறோம். இப்பொழுதும் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம், உம் ஆலயம் என் உறைவிடமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. உம் ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. கண்மலையின் வெடிப்புக்குள்ளே காலமெல்லாம் மறைந்திடுவேன். கண்மலையின் வெடிப்புக்குள்ளே காலமெல்லாம் மறைந்திடுவேன். ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. உம் ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. பாழாக்கும் நோய் என்னை அணுகாது, பாதையின் கூடாரம் நெருங்காது. கண்களால் காணும் சங்காரங்கள் சற்றேனும் அணுகாது. பாழாக்கும் நோய் என்னை அணுகாது, பாதையின் கூடாரம் நெருங்காது. கண்களால் காணும் சங்காரங்கள் சற்றேனும் அணுகாது. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. பாரங்கள் மலை போல வந்தாலும் பனி போல உருகிட செய்வாரே. இயேசுவின் தழும்புகள் சுகமாக்கிடும் என்னாலுமே. பாரங்கள் மலை போல வந்தாலும் பனி போல உருகிட செய்வாரே. இயேசுவின் தழும்புகள் சுகமாக்கிடும் இன்பமே என்னாலுமே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. பாதங்கள் சறுக்கிடும் நேரத்தில் கிருபையின் கரங்கள் தாங்கிடும். நன்மையும் கிருபையும் தொடருமே என்றென்றும் என் வாழ்விலே. பாதங்கள் சறுக்கிடும் நேரத்தில் கிருபையின் கரங்கள் தாங்கிடும். நன்மையும் கிருபையும் தொடருமே என்றென்றும் என் வாழ்விலே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. கண்மலையின் வெடிப்புக்குள்ளே காலமெல்லாம் மறைந்திடுவேன். கண்மலையின் வெடிப்புக்குள்ளே காலமெல்லாம் மறைந்திடுவேன். என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. ஆலயம் என் உறைவிடமே, உம் சிறகுகள் என் மறைவிடமே. ஆமென். பாழாக்கும் கொள்ளை நோய் என்ன செய்யாது? அணுகவே அணுகாது. இதுவரைக்கும் நம்மளை அணுகலை. இனிமேலும் இந்த பாழாக்கும் கொள்ளை நோய் நம்மை அணுகாது. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. இயேசு என்னும் நாமம் நமக்கு ஔஷதமாக இருக்கிறது. அந்த இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். இரட்சகர் மட்டுமல்ல, நம்மை சுகமாக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதுவும் நம்முடைய மேலான அன்பு பாடல் தான். உம்மை விட்டு ஓடினேன், நீர் என்னை தேடி வந்தீரே. பாவியாக நின்றேனே, என்னை மீட்டு கொண்டீரே. என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர். ஞாபகம் இருக்கா? அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே.
உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே. என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்து ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே. உம்மை விட்டு ஓடினேன், நீர் என்னை தேடி வந்திரே, ஆவியாக நின்றனே எனக்கு மீட்பு தந்திரே. உம்மை விட்டு ஓடினேன், நீர் என்னை தேடி வந்திரே, ஆவியாக நின்றனே எனக்கு மீட்பு தந்திரே. என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே. கடந்து வந்த பாதையில் உம் கிருபைகள் என்னை காத்ததே, கண்ணின் மானி போலவே என்னை காத்து வந்திரே. கடந்து வந்த பாதையில் உம் கிருபைகள் என்னை காத்ததே, கண்ணின் மானி போலவே என்னை காத்து வந்திரே. என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி பார்க்கிறேன், நன்றி சொல்கிறேன் ஆனால் நாட்கள் போதவே. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி எண்ணி பார்க்கிறேன், நன்றி சொல்கிறேன் ஆனால் நாட்கள் போதவே. என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். என்னை செதுக்கிய சிற்பி நீர், என்னை வரைந்த ஓவியர் நீர், என்னை வணைந்த குயவன் நீர், எந்தன் சிருஷ்டி கர்த்தர் நீர். உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே, உந்தன் அன்பு எந்தன் உள்ளம் கவர்ந்ததே. ஆமென். தேவ பிள்ளைகளை இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பாக ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெப நிலையில் இருங்க. தகப்பனே, நாங்கள் உம்மை பாடி துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை துதித்து இருக்கிறார்கள் அப்பா, உம்மை பாடி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உறைந்த மழையின் பஞ்சை போல எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த லாக்டவுன் நாட்களிலும் எங்களுக்கு போதுமானவராக, எங்களுக்கு உண்மையுள்ளவராக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் சாட்சியை நாங்கள் கேட்கும்போது எவ்வளவு அற்புதமாய் நீர் நடத்தி வருகிறீர் ஐயா, எவ்வளவு அதிசயமாய் நீர் நடத்தி வருகிறீர். இழந்து போன அநேக காரியங்களை திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிற தேவன். இந்த கடைசி நாட்களில் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை கூட்டி செல்வதற்காக நீர் சீக்கிரத்தில் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக ஆயத்தப்படணும் ஆண்டவரே. அன்றைக்கு நோவாவுடைய பேழைக்குள்ளே ஜோடு ஜோடாக அந்த மிருகங்கள் உள்ளே போனது போல, நோவாவும் அவனுடைய குடும்பமும் உள்ளே போனது போல ஆண்டவரே, இந்த டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய விசுவாசிகள் அத்தனை பேரும், இதை யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களும் ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வந்து சேரணுமே. இந்த உலகத்தில் எங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ, நாங்கள் கேட்ட காரியம் கிடைத்திருக்கலாம், கிடைக்காமல் போய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்கள் நல்ல தெய்வம் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்த தெய்வம். இந்த பூமியிலேயே வாழ்நாள் முழுவதும் இருப்பதற்காக எங்களை அழைக்கவில்லை, உம்முடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல போகிறீர் ஐயா. உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆயத்தத்தோடு இருக்கிறோம், ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அதற்கென்று ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அவர்கள் உள்ளத்திலே ஜெபத்தில் ஆயத்தப்படுவார்களாக, வேத வசனங்களை தியானித்து ஆயத்தப்படுவார்களாக.
உம்முடைய வருகைக்குள்ளே எப்படியாவது ஒரு சிலருக்கு உம்முடைய நாமத்தை பற்றி சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் 1 மாதம் சபை திறக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களே. குறிப்பிட்ட வருமானம் இருந்தால் திறக்கலாம், இல்லாவிட்டால் இன்னும் 15 நாட்கள் கழித்து இன்னும் கொஞ்சம் தளர்த்துகிறோம், இன்னும் கொஞ்சம் தளர்த்துகிறோம் என்று சொல்கிறார்கள். தெய்வமே, உம்முடைய வீட்டிலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். இந்த பூமியில் நீர் செய்து வருகிற மிகப்பெரிய பணி ரட்சிப்பின் பணி அல்லவா? அந்த பணிகளை நாங்கள் உம்மோடு இணைந்து செயல்பட கிருபை தாரும் ஆண்டவரே. எப்படியாவது சிலரை அக்கினிக்கு நாங்கள் தப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கட்டும். தங்களுடைய சொந்த பந்தங்கள், ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்கள், நண்பர்கள், தங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக அவர்கள் ஜெபிக்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சீக்கிரத்திலே சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனம் திரும்புதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையானவர்களை இழந்து வேதனையோடு வாழ்கிற குடும்பங்களுக்கு நீர் ஒரு ஆறுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ தேசங்கள் எல்லாம் இன்னும் மனம் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே காணப்படுகிற எல்லா துருபதேசங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். எப்படியாவது ஒவ்வொரு குடும்பம் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு தேசத்துக்காக ஜெபிக்க, ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கதவை திறந்து கொடுக்கும்போது, ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் போது, நாங்கள் முன்பு இருந்ததை விட தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, எங்களுடைய எல்லா நேரங்களையும் எல்லா பலத்தையும் தேவனுடைய வேலைக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. ஒருவராவது பழைய மனுஷனாக உள்ள வரக்கூடாதப்பா, புது மனிதனாய் மாற்றுவீராக. நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பின பிள்ளைகளை பரிபூர்ணமாய் சுகமாக்கும், பலப்படுத்தும். உம்மை குறித்த ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு தாரும். உம்முடைய வேத வசனத்தின் மேல் ஒரு ஆர்வத்தை தாரும். ஜெபத்தின் மேல் ஒரு ஆர்வத்தை தாரும். ஊழியத்தின் மேல் ஒரு ஆர்வத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தைகளை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய இளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவரே வேஷம் போடுகிற பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு, தாய் தகப்பனையே ஏமாற்றுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை நம்புகிறார்கள். எந்த ஒரு பிள்ளையின் நம்பிக்கை துரோகம் பண்ணாதபடிக்கு தேவனை நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. பிசாசுடைய கையிலே அகப்பட்டு விடாதபடி, அவனுடைய கையாளாக ஆண்டவரே வாலிப பிள்ளையோ தம்பியோ மாறிவிடாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. அவர்கள் உமக்காக கிதியோன்களாக எழும்புவார்களாக, பவுல்களாக, தானியல்களாக எழும்புவார்களாக. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நீர் வாலிபர்களுக்குள்ளே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் தரிசனங்கள் அவர்களை விட்டு மறக்கப்பட்டு உன்னதமான தேவனுக்குரிய ஆவிக்குரிய தரிசனங்கள் வரட்டும் ஐயா. உலகத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமானால் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற ஆதங்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க பார்க்க உதவி செய்வீராக. உலகத்துக்குள்ளே வேலைக்காய் போகிற பிள்ளைகளை இந்த உலகம் மாமிசம் பிசாசு தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்வீராக. அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் சபை திறந்தவுடனே ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தப்படுத்தும். அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்பொழுது அடியன் ஜெபித்து கொண்டிருக்க போது கூட நீர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. நம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எல்லா தடுமாற்றங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்திலேயும் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நன்றாக கர்த்தரை பாடி துதித்தோம், ஆராதித்தோம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்கிற இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். கர்த்தர் கொடுத்த வாக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள்.
நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதே சமயத்தில் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தேவனுடைய கட்டடம், மாளிகை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 2 இடத்துல இந்த உடன் வேலையாளுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். இன்னொரு இடத்துல ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கீங்க, கோ ஒர்க்கர்ஸ். ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டால் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். பொதுவாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வேலை பார்க்குற உள்ளே என்ட்ராகிற இடத்துல கூர்க்கா இல்லாட்டி செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், இப்போ திருவொற்றியூரில் இருக்கிற ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனி எடுத்துக்கொள்வோம். எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா, நான் எம்ஆர்எஃப்பில் வேலை பார்க்குறேன் பாரு. ஆனால் அந்த எம்ஆர்எஃப்பில் என்ன வேலை பார்க்குறாருன்னா, வெளியே செக்யூரிட்டியாக உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அந்த பாஸ் போடுற ஆட்கள் இருக்காங்க, ஆட்களை செக் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க, டெக்னீஷியன் இருக்காங்க, அங்கே பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, டெம்பரவரியாக கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, லேபர்ஸ் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட பணிகளில் இருக்காங்க. ஆனால் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு மெஷின் ஆப்ரேட்டர் இருக்காருன்னா, அவர் மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது பக்கத்தில் அவருக்கு உதவியாக ஆளை கொடுப்பாங்க, அவர் உதவியாளர். ஆனால் இதே போல் இன்னொரு மிஷினில் ஒருத்தர் இதே காரியத்துக்காக வேலை பார்க்குறாரு, அவரை என்னுடைய உடன் வேலையாள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் 2 விதத்தில் புரிஞ்சுக்கலாம். என் கூட தான் இவங்க எம்ஆர்எஃப்பில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். இல்லை என்ன போல் வேலையை தான் நான் என்ன வேலை செய்கிறேனோ அதே வேலையை இன்னொரு பகுதியில் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுதான் உடன் வேலையாள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது எப்போவுமே தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தினுடைய வேலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எப்போவுமே தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ராஜ்யத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். இந்த பூமியை படைத்து இந்த பூமியை ஆள்றதுக்கு தனக்கு பதிலாக உடன் வேலையால் ஆதாம ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர் இந்த பூமியில் என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதை அவன் மூலமாக செய்வதற்கு நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆளுகை செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஆளுகை செய்கிறது தேவனுக்குரியது. சங்கீதங்களில் பார்க்குறோம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்னு. அப்போ ராஜரீகம் பண்ணுகிற தேவன் பரலோகத்தில் அரசாளுகிறார் எல்லாவற்றையும். பூமியை படைத்து அதை மனுஷன் கையில் கொடுத்து இதை என்னுடைய சார்பில் நீ ஆண்டுக்கப்பான்னு சொல்லி, அதனால தான் அவருடைய சாயல்ல ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அவன் யாருடைய உடன் வேலையாளாக மாறிவிட்டான்? பிசாசனுடைய உடன் வேலையாளாக மாறிவிட்டான். பூமியை கெடுத்து போட்டு விட்டான். பாவம் செய்தபடினால் பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பித்தது. நல்ல விருட்சத்தின் கனிகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அழகான பூக்கள், அழகான செடிகள். நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே தேவ சித்தம் செய்யும்போது வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கண்ணீர் இல்லாமல் இருக்கும். ஆனால் எந்த இடத்துல நம்ம தேவ சித்தத்தை மீறுறோமோ, சாத்தானுடைய உடன் வேலையால் மாறுறோமோ, அப்போ முள்ளை போல நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகள் நம்மை தாக்கி கொண்டே இருக்கும். இதை நீங்கள் அடையாளமாக வச்சுக்கிறலாம். ஏன்னால் தேவன் சமாதானத்தின் தேவன். இப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த அந்த பணியை உடன் வேலையாளாக அவன் செய்யாமல் அவன் அதை சாத்தானுடைய கையில் விற்று போட்டு விட்டான். எனவே காலகாலமாக மனிதன் தேவனை தேடாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து வந்தான். நோவாவுடைய காலத்திலே ஆண்டவர் பூமியில் ஒரு வேலையை செய்ய விரும்பினார். ஏனென்றால் இந்த பூமியை அழிக்கிற ஒரு வேலை, ஆனால் தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழை செய்வது என்பது நோவாவுடைய ஒரிஜினல் திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு இவன் ஒத்துழைக்கிறான். அப்போ நோவா யார்? தேவனுடைய உடன் வேலையால். பூமியிலே தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை உள்வாங்கி, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை உள்வாங்கி அதை அப்படியே இந்த பூமியிலே செய்யக்கூடியவர்கள் தான் தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய உடன் வேலையாட்கள். அதே போல் ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னபடி நோவா பேழையை உண்டு பண்ணார். கீழ்ப்படியாத ஜனங்கள் போயிட்டாங்க, அழிஞ்சிட்டாங்க. அதற்கு பின்பு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார், யாக்கோபை தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் போனதுக்கப்புறம் மோசேயின் மூலமாக எகிப்தில் இருக்க தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களோடு கூட சில ஒப்பந்தங்கள் பண்ணி, சில உடன்படிக்கைகளை பண்ணி, என் ஜனம் என்று அவர்களை அழைத்து அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்தார். இப்போ இந்த தேசத்தில் இருக்க எல்லா மக்களையும் தான் எப்படி ஆள விரும்புகிறேனோ அப்படி தன்னுடைய சார்பிலே ஆள்வதற்கு உடன் வேலையாட்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதான் நியாயாதிபதிகள். அந்த நியாயாதிபதிகளில் சிலர் ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள். சிம்சோன் போன்றவர்கள் தங்கள் மன விருப்பத்துக்கு இடம் கொடுத்து தரிசனத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. இன்றைக்கி கூட ஆண்டவர் அழைக்கும் போது இந்த பூமியில் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவரோடு சேர்ந்து நாம் வேலை செய்யத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம வயிற்று பழைப்புக்காக பல இடங்களில் வேலை செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எதற்காக என்றால் தேவனுடைய வேலையை செய்வதற்காக. அதற்காகத்தான் ஆண்டவனுக்கு கிருபைகள், வரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஆண்டவர்
இந்த ஜனங்களை ஆள்வதற்காக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தின போது சிலர் ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தின்படி செய்தார்கள், அவருடைய சித்தத்தை அறிந்து செய்தார்கள். ஆனால் சிம்சோன் போன்றவர்கள், அவர்களுக்கு பராக்கிரமம் இருந்தது உண்மைதான், பரிசுத்த ஆவியானவர் வந்தார் உண்மைதான், அபிஷேகம் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த அபிஷேகத்தை, இந்த பலத்தை தேவனோடு இணைந்து அவருடைய வேலையை உடன் வேலையாளாக செய்வதற்கு பதிலாக அதை ஓரங்கட்டிட்டு இவன் தன்னுடைய இச்சைகளுக்கு, ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்னென்னா, தேவனுடைய பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்க, நான் உங்கள் பிள்ளையாக இருக்கேன், நான் என்ன செய்யணும், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்குற ஆட்கள் கொஞ்சமாக இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவருடைய நாமத்தை வச்சு எனக்கு அது வேணும் இது வேணுன்ட்டு நிறைய நம்முடைய இச்சைகளையே நிறைவேற்றுவதற்குரிய ஜபங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னை எதுக்காக ஆண்டவர் ரட்சித்தார், என்னை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார், நான் அவரோடு சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும், இன்றைக்கி இப்படி கேட்குற ஜனங்கள் குறைந்திருக்கிறார்கள். அதில் முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தின போது சவுல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியர்களை அழிக்கணும்னு, ஆண்டவருடைய சித்தத்தை தவறினான். எனவே ஆண்டவர் அவனை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தார். அவருடைய உள்ளத்தை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒருவனை தேடினார். அவன்தான் தாவீது ராஜா. எனவே தாவீதை ஆண்டவர் ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை வாசிக்கிற. முதலாவது 22ஆம் வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி, அதாவது சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். 36ஆம் வசனம், தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தாவீது என்ன ஊழியம் செய்தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜ்யங்களை ஜெயித்தான், இப்படி பல யுத்தங்களை நடப்பித்தான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான் என்று போட்டிருக்கிறது. அது என்ன? தேவன் அந்த ராஜ்யத்தை எப்படி இவன் ஆள வேண்டும் என்று நினைத்தாரோ அப்படி அவன் செய்து முடித்தான். அவனுடைய வாழ்க்கையில் சில தளர்வுகள், சில ஃபெயிலியர்ஸ் இருந்தது. ஆனால் அதை சரி பண்ணி கொண்டார். வாழ்க்கையில் எல்லோரும் 100% பரிசுத்தமாக இருக்க முடியாது. சில நேரத்தில் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் தவறிட்டேன்ட்டு அந்த தவறிலே விழுந்து கிடக்கக்கூடாது. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஓட்டத்தை ஓட நம்ம பழகணும். இந்த தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய உடன் வேலையாளாக இருந்தான். சரி, பழைய ஏற்பாட்டில் அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. தீர்க்கதரிசிகள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய உடன் வேலையாள். ஆனால் இன்றைக்கி இருக்க தீர்க்கதரிசி யார் தெரியுமா? ஜனங்களுடைய உடன் வேலையாட்கள் போல் அவங்களுக்கு ஏற்ற விதமாக அவங்களுடைய காரியங்களை அவங்களுக்கு ஏற்றபடி சொல்லி ஜனங்களை தன் வசப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்க. ஆனால் ஒரிஜினலாக தீர்க்கதரிசிகள் என்றால் யார்? தேவன் இந்த பூமியில் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு என்ன செய்கிறார் என்பதை பார்த்து அவர் சார்பில் அவரோடு இணைந்து வேலை செய்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவன் இந்த பூமியில் அவருக்கு சித்தமான சில காரியங்களை வைத்திருக்கிறார். அதை செய்யத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இப்போ பவுல் சொன்னதை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாளாக இருக்கோம். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன ஊழியம் வைத்திருந்தார் யோசிச்சு பாருங்க. இப்போ மனிதன் பாவம் செய்து விட்டு பின்பு தேவனை விட்டு பிரிந்து விட்டான். தேவன் மறுபடியும் இந்த மனிதனை தன்னிடத்தில் சேர்ப்பதற்காக அவனுடைய பாவத்துக்காக பிராயச்சித்த பலியாக தன்னையே அர்ப்பணித்து ஜீவ பலியாக தன்னை சாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு இந்த இழந்து போன மனிதனை மீண்டுமாக பிதாவினிடத்தில் சேர்க்க வந்தார். இந்த சேர்க்கிற வேலையை பிதாவுடைய சித்தத்தின்படி இயேசு செய்தார். அதாவது அதற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டு போய்விட்டார். இப்பொழுது சீஷருடைய கையில் அந்த பணியை கொடுத்து விட்டு என் வேலையை நீங்கள் உடன் வேலையாட்களாக இருந்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போ பவுலுக்கு தெரியும், நான் உடன் வேலையாள்னா என்ன அர்த்தம்? பாவிகளை மனம் திரும்ப பண்ணி தேவனிடத்தில் சேர்க்கிற வேலை தான் தேவனுடைய வேலை. இப்போ இந்த பூமியில் முழு உலகத்திலையும் ஆண்டவருடைய வேலை என்ன நடக்குது? ஜனங்கள் மனம் திரும்புவதும் தேவனிடத்தில் சேர்க்கப்படுவதும், தேவனிடத்தில் சேர்க்கப்படுகிற ஜனங்கள் தேவ சாயலுக்கு நேராக பூரணத்தை நோக்கி உருவாக்கப்படுவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்படுவதற்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த வசனத்தில் பின்பகுதியில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுடைய பண்ணையாகவும் நீங்கள் தேவனுடைய மாளிகையாகவும் இருக்கிறீர்கள்.
பண்ணை என்றால் என்ன அர்த்தம்? தோட்டம். அது திராட்சை தோட்டமாக இருக்கலாம், இல்லை பல பயிர் வகைகளை பிறப்பிக்கிறதான முளைப்பிக்கிற இடமாக இருக்கலாம். தோட்டத்தில் விதைக்கிற வேலை இருக்கிறது, நிலத்தை செப்பனிடுகிற வேலை இருக்கிறது, பண்படுத்துகிற வேலை இருக்கிறது, அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிற வேலை இருக்கிறது, அறுவடை செய்யக்கூடிய வேலை இருக்குது. இதெல்லாம் தோட்டம் சார்ந்த வேலை. அப்போ இந்த பூமியில் ஆண்டவருடைய வேலை 2 வேலை இருக்குது. ஒன்று தோட்டம் சார்ந்த வேலை, இரண்டாவது கட்டிடம் சார்ந்த வேலை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சத்தியத்தை நீங்கள் உணர போகிறீங்க. என்னென்னா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அவருடைய சித்தம் என்ன? அது பூமியில் மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரணும். இதுக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று அறுப்பின் வேலை இருக்கிறது, இதுதான் சுவிசேஷ வேலை. இரண்டாவது கட்டடம், மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது கட்டுகிற வேலை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்காக. இதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பாக பேதுரு சொல்லும்பொழுது சொல்கிறார், நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மெல்லாம் செத்துப்போன கல்லாக இருந்தோம், இயேசு ஜீவனுள்ள கல்லாக இருக்கார். ஏச கல்லுன்னு நினச்சிறாங்க, ஜீவனுள்ள கல் என்று ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நாமும் அந்த ஜீவனை பெற்று ஜீவனுள்ள கற்களை போல மாளிகையாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு நம்ம எழுப்பப்பட்டு வர்றோம். இப்போ என்ன வேலை? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சபையில் யாராவது எம்ஆர்எஃப்பில் வேலை பார்க்கலாம், அல்லது ஐடிசியில் வேலை பார்க்கலாம், அல்லது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்கலாம். இந்த வேலை யாருடைய வேலை தெரியுமா? உலகத்தில் உங்கள் முதலாளியினுடைய வேலையை உடன் வேலையாளாக இருந்து செய்கிறீங்க, அதுக்கு சம்பளம் கிடைக்கிது. உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, உங்களுக்கு கிருபையை கொடுத்து, வரங்களை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். உங்களை பாவத்திலேருந்து தூக்கி எடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, முதலாவது அறுக்கிற வேலை, ரெண்டாவது கட்டுற வேலை. இந்த 2 வேலைக்கு நீங்கள் உடன் வேலையாட்களாக இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில சம்பவங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்துட்டு வராங்க. இந்த திமிர்வாதக்காரன் இந்த 4 பேர்கிட்ட கேட்டானா, பைபிளில் அதுக்கு ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 4 பேர்கிட்ட இயேசு சொல்லிவிட்டாரா, எப்போ அங்கே ஒருத்தன் திமிர்வாதக்காரனை படுத்து கிடக்கான், அவனை எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு இயேசு சொன்னாரா? அதுக்கும் பைபிளில் எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக நான் அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ நடக்கிற சம்பவம் ஒரு வீட்டில், ஆனால் இவங்க வேறு எங்கேயோ இருந்து ஒன்று சுமந்துட்டு வர்றாங்க. இவங்களுக்கு தெரியும் இயேசு எல்லாரையும் சுகமாக்குகிற தெய்வம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவன் பலவீனப்பட்டு கிடக்கிறானே, ஆனால் சுகமாக்குவதற்கு இயேசு இருக்கிறார் என்று தெரியுமே, நாம் ஏன் இவனை அவரிடத்தில் கொண்டு போகக்கூடாது என்று நினைத்தார்கள். இந்த 4 பேர் யார்? இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். இயேசுனுடைய வல்லமையை ஒருவேளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ருசித்திருக்கலாம், அல்லது இயேசுனுடைய வல்லமை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதை இவர்கள் பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவின் வல்லமையை அறிந்திருக்கிறார்கள். இந்த இயேசுனுடைய வல்லமையை ஒரு ஆள் அறிஞ்சிட்டா போதும், அவங்க தேவனுடைய உடன் வேலையாளாக மாறிடுறாங்க. எதுக்கு தெரியுமா உங்களுக்கு அதை காட்டுறாரு? இதே போல் அநேகர் சுகம் பெறும்படி, இதே போல் அநேகர் ரட்சிக்கப்படும்படி, அநேகர் மனம் திரும்பும்படி. அதனால தான் நமக்கு சத்தியத்தை தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். இந்த 4 பேரும் இவனை கட்டில் தூக்கிட்டு வர்றாங்க. யார் தெரியுமா அவங்க 4 பேரும்? தேவனுடைய உடன் வேலையா. ஏன்னா இவனை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமாக இருந்திருக்கு. அதனால தான் இவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட யோசனையை கொடுத்து அவங்க கட்டிலில் கொண்டு வந்து அந்த வீட்டில் உள்ள நுழைய முடியலன்ட்டு கூரையே திறந்து, யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் கூரையை திறந்தால் அந்த கட்டிலோடு அவனை மேலே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு ஆளை கத்தட்ட கொண்டு வரணும்னா சாதாரணமான காரியம் இல்லை, தடைகள் இருக்கும், ரிஸ்க் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? பாஸ்டர், நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன் பாஸ்டர், கேட்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், நிறையா தடை வருது பாஸ்டர். வரும் வரும் வரும். நீங்கள் போராடணும், நீங்கள் முழங்காலில் நின்று போராடணும், ஜெபிக்கணும். அந்த ஆளை இருதயத்தில் சுமந்துட்டு இயேசுவிடத்தில் கொண்டு வரணும். இன்றைக்கி எல்லாரும் இழுத்துட்டு வர முடியாது. நீங்கள் யாரை கர்த்தருக்குள்ளே நடத்த விரும்புகிறீங்களோ அவர்களை முதலாவது இருதயத்தில் சுமக்க வேண்டும். இருதயத்தில் சுமந்து, ஆண்டவரே இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே, ஒரு பாரமாக மாறணும். கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரமாக மாறணும்.
அவர்களை சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்களை சுமந்து கொண்டு வரக்கூடிய உடன் வேலையாட்களாக கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். சமாரிய ஸ்திரீகிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறாரு. அவளை மட்டும் ரட்சிக்கிறது தான் அவருடைய திட்டமாக இல்லை. அவளை கொண்டு இந்த பூமியில் செய்ய வேண்டிய தேவனுடைய வேலை இருந்தது. அவளும் தேவனுக்கு உடன் வேலையாளாக மாறினாள். எப்படி? இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிகிற வரைக்கும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பேச்சுவார்த்தை உரையாடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீர் யூதன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி அவரோட கொஞ்சம் ஒட்டுறா. அதுக்கப்புறம் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்கிறா. அப்புறம் மேசியாங்கிற அறிஞ்சிக்கிட்டா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச இயேசுவை ஆழமாய் அறிந்து கொள்கிறார். இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக தேவ பிள்ளைகள் தேவனோடு பேசுகிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, பேசுகிற அனுபவம். ஜெபிக்கிறதுங்கிறது குறிப்புகளை சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். சும்மா உட்காந்து அவர்கிட்ட பேசுகிற அனுபவம், உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிற அனுபவம், உங்கள் பாரத்தை அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிற அனுபவம், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற அனுபவம். அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுகிற அனுபவம் வர வரத்தான் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். இந்த சமாரிய ஸ்திரீ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் டீப்பாக அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகிறார். முதல்ல அவள் யாருங்கிறத வெளிப்படுத்துகிறார். எல்லாம் கவனிங்க. எடுத்த உடனே அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவள் ஓடலை. முதலாவது அவள் தன்னை அறிகிறாள். தான் ஒரு பாவி, அதாவது அவளுக்கு தெரியும். ஆனால் இயேசு வெளிப்படுத்திட்டார். நீ 5 புருஷனோட வாழ்ந்தவ, இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாதுன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்படுறா. தன்னை உணர்கிறாள். அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக போகிறா. முதல்ல நீங்கள் அறியணும் அவரை. நீங்கள் யாருங்கிறத உங்களை அறியணும். இன்றைக்கி அநேகருக்கு தங்களை குறித்து அறிவில்லை. ஐ எம் ரைட், ஐ எம் ஓகே, ஐ எம் ஆல் ரைட். எங்கே நம்மள்கிட்ட குறை இருக்குது, எங்கே பிரச்சனை இருக்குது, அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். கடைசியில் அவர் மேசியான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வேலையை, நல்ல கவனிங்க, தண்ணி எடுக்க வந்தது அவளுடைய வேலை. தன்னுடைய குடத்தை வைத்து விட்டு, அப்படின்னு அர்த்தம், ஏன் வேலையை விட என் தேவனுடைய வேலை மிக முக்கியமானது. அந்த வேலையை நான் தீவிரமாய் செய்ய வேண்டும் என்று தாமதம் இல்லாமல் ஓடினான் போட்டிருக்கு. ஐயா, நீங்கள் ஓட வேண்டாம், அட்லீஸ்ட் நடந்து போயாவது இயேசுனுடைய அன்பை சொல்லுங்கள். இன்னும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நடக்கிற சம்பவங்களை வைத்து அவ்வப்போது தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு சொல்லி கொண்டிருக்கலாம். எங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, எங்கள் தொடர்பு எல்லாமே விசுவாசிகளோடு இருக்குது, பிரஜாதி மக்களோடு அதிகமாக இல்லை. ஆனால் நீங்கள் வெளியே வேலை பார்க்குறீங்க, பிரஜாதி மக்களோடு தான் உங்களுக்கு அதிகமாக தொடர்பு இருக்குது. நீங்கள் பாக்கியவான்கள், எளிதாக சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆண்டவர் எதுக்கு தெரியுமா வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு? இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படணும், இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் பேர் நரகத்திலேருந்து காப்பாற்றப்படணுங்கிறக்காக. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கி இருதயத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு காரியம், நான் தேவனுடைய உடன் வேலையாளாக என்ன செய்கிறேன்? கம்பெனியில் இன்னொருவனுடைய உடன் வேலையாளாக, எங்கள் முதலாளியினுடைய உடன் வேலையாளாக நான் வேலை செய்கிறேன். ஆனால் என்னை ரட்சித்த தேவனுடைய உடன் வேலையாளாக என்ன செய்கிறேன்? விதைக்கிற வேலை. பண்ணையில் முதலாவது உழுகிறது, நிலத்தை பண்படுத்துறதெல்லாம் விடுங்க, விதைக்கிற வேலை. ஆண்டவர் அதனால சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்போ வசனத்தை விதைக்கணும் இல்லையா? அந்த வேலையாளாக நீங்கள் இருக்கிறீர்கள். தண்ணீர் பாய்ச்சணும் இல்லையா? நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தேவனுடைய பண்ணையாக இருக்கிறீர்கள் என்றால், அந்த பண்ணையில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சூப்பர்வைசராக இல்லை, அந்த பண்ணையில் உடன் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய ஆட்களாக. இரண்டாவது, மாளிகை என்பது கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு செங்கலை எடுத்து பாருங்கள், செங்கலை எடுத்து வச்சு செங்கல் மேலே செங்கலை அடிக்கிட்டு போவாங்க. இடையில சாந்து வைக்காட்டி என்னாகும்? சரிஞ்சு விழுந்துடும். இதுதான் தேவனுடைய அன்பு, ஐக்கியம். சபையிலே நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒருவர் அன்பினாலே கூட்டி கட்டப்பட்டு, அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு, அன்பினாலே கூட்டி கட்டப்பட்டு. சபைக்கு வர்ற நீங்கள்லாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும். அவங்கள எனக்கு பிடிக்காது, இவங்களை எனக்கு பிடிக்காது, அவங்களோட பேச மாட்டேன், அவங்க உயர்ந்த ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, அவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்க என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு மனசில் வெறுப்புகளை வச்சுட்டு வாழ்கிறதல்ல. அப்போ உங்களை ஆண்டவர் உடன் வேலையாளாக வைக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத ஆளாக இருக்கீங்க. அப்படி ஒட்டாத கல்லை தூக்கி போட்டுருவாங்க. யோசித்து பாருங்கள். பிடிக்கணும், அந்த ஒன்றோட ஒன்று ஐக்கியப்படுறதுக்கு அங்கே இறுகி பிடிக்கணும். அப்போ தான் கர்த்தர் மேலே கட்டி எழுப்ப முடியும். நாம் உள்ளுக்குள்ளே அன்பினாலே கூட்டி கட்டப்பட்டவர்களாக, உபதேசத்தினாலே கட்டப்பட்டவர். அந்த சாந்துங்கிறது ஒன்று தேவனுடைய அன்பை குறிக்கிறது, ரெண்டாவது உபதேசத்தில் நாம் கட்டி எழுப்பப்படுகிறோம். இன்றைக்கி இயேசு நல்லவர், வல்லவர், கண்ணீரை துடைக்கிறாரு, கவலை போக்குறாரு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு இன்னும் ஆழமான சத்தியம் தெரியும்? உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம்.
உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அப்படிங்கிறார். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். நம்ம ரட்சிக்கப்படுறது வரைக்கும் துர்க்கிரியைகளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தேவனுடைய உடன் வேலையாளாக நம்மை மாற்றி நமக்குள்ளே நற்கிரியைகளை தொடங்குகிறார். முதலாவது நமக்குள்ளே நம்முடைய சுபாவங்களை மாற்றுதல், பரிசுத்தத்தின் காரியங்களிலே நாம் வளருதல், இப்படி நமக்குள்ளேயே ஒரு புதிய காரியங்களை நல்ல கிரியைகளை தொடங்குகிறார். அது செயல் வடிவிலே மற்றவர்களுக்கும் போய் சேரும்படி தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையும் செய்ய நற்கிரிகளை தொடங்கினார். பவுல் எழுதும்போது நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆம், இப்போ பாருங்கள், பிள்ளைகளுக்கு விளையாட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ ஒரு பேட்மிண்டன் வச்சுங்க, பிள்ளைகளுக்கு அடிக்க தெரியாது. அந்த பேட்டை கையில் பிடிச்சிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த பால் வர்றப்ப அந்த 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 ஷட்டில் கார்க்கு விளாட்றாங்கன்னு வச்சுங்க, அந்த ஷட்டில் கார்க்கு வர்றப்ப அந்த அந்த கார்க்கு அப்படி அடித்து தள்ளுவாங்க, பிள்ளையோட கையை சேர்த்து பிடிச்சிக்குவாங்க. அப்போ ஆண்டவர் அதாவது செயல்படுத்துறது தேவனுடைய கை, பேட்டை பிடிச்சிருக்கிறது குழந்தையோட கை. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன் என்றால் நான் முழுசுமாக தனியாக செயல்படலை, என்னை செயல்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் தேவனுடைய உடன் வேலையாளாக இருக்கீங்களா? இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நாங்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய உடன் வேலையாளாக இருக்கோம். எப்படி தேவன் இந்த பூமியில் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத அவற்றிருந்து வாங்குகிறோம். அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உடன் வேலையாளாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி செய்ய முடியாது. எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுறதுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு திட்டத்தை நெகேமியா வாங்கினார். ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவனிடத்திலிருந்து மோசே ஒரு திட்டத்தை வாங்கினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது தேவனிடத்திலிருந்து ஒரு திட்டத்தை வாங்கினார். ஆனால் அதை கட்டினது சாலமோன். இப்போ இவங்கெல்லாம் திட்டத்தை வாங்கினார்கள் உண்மைதான். ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு நிறைய உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய உடன் வேலையாட்கள் இருந்தார்கள். மோசே இந்த வேலையை செய்யும்போது யாருடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்களெல்லாம் அந்த வேலையை செய்ய வந்தாங்கன்னு போட்டிருக்கு. தாவீதினுடைய நாட்களில் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது மனப்பூர்வமான மனிதர்கள், நிபுணர்கள், ஸ்கில்ஃபுல் மேன் எல்லாரும் வந்து நாங்களும் தேவனுடைய வேலையை செய்யணும்னு. நெகேமியாவுடைய காலத்தில் அலங்கத்தை கட்டும் பொழுது அங்கே ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். ஆம், தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரையும் வைத்து அந்த ஏரியாவிலே அவர் செய்ய விரும்புகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தாங்கள் விரும்புகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சால் ஈஸியாக வெளியே பிரபலமாகலாம், என்ன செஞ்சால் நம்முடைய பேர் பிரஸ்தாபம் அடையும், என்ன செஞ்சால் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் நமக்கு கூடுவாங்க, எத்தனை வியூவர்ஸ் நமக்கு கூடுவாங்க, இப்படி நிறைய காரியங்களை டெக்னிக்காக யோசித்து அப்பப்போ பல குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் நாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வதை விட தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதோடு இணைந்து நாம் செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிக்கடி நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த திருவொற்றியூரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா, உங்களோட இணைஞ்சு ஊழியம் செய்யத்தானே என்னை அழைச்சிங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். என் மனசில் தோன்றதெல்லாம் இல்லை, ஆனால் அவர் செய்கிற காரியங்களை அவரோடு இணைந்து செய்வதற்கு நம்முடைய மனதில் தான் சில காரியங்களை வைப்பார். நெகேமியாவுக்கு மனதில் வைத்தார். அதே போல தான் புதிய ஏற்பாட்டில் சபைகளை கட்டி எழுப்புகிற வேலையை, அறுவடை செஞ்சுட்டு வந்தால் மட்டும் போதாது, களஞ்சியம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த களஞ்சியத்தை கட்டணும் இல்லையா. அப்போ மாளிகையாக நம்மை கட்டி எழுப்புகிறார் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. ஸோ அறுவடை பணி செய்ய, சுவிசேஷ பணி செய்ய ஆட்கள் தேவை. சபையில் ஜனங்களை கட்டி எழுப்புவதற்கு, சீஷத்துவத்தில் கட்டி எழுப்புவதற்கு நல்ல உற்சாகமாக டீச் பண்ணக்கூடிய, கேர்சல் நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்களும் ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் பவுலுடைய கையில் கொடுத்துருந்தார். நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இன்னும் பல நிருபங்களில் கடைசியில் பாருங்கள், என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை வாழ்த்துங்கள். என் உடன் வேலையாட்கள் எங்களோடு கூட பிரயாசப்பட்டவர்கள், எங்களுக்காக கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். யார் இவங்கெல்லாம் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு இந்த பூமியில் நான் கூடார தொழில் செய்தாலும் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாரே, அவருடைய வேலையிலே நான் உடன் வேலையாளாக இருக்க வேண்டுமே என்று தெரிந்து கொண்டு கழுத்தை கொடுக்க துணிந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இன்றைக்கி நீங்களும் நானும், நமக்கு வைத்து பிழைப்புக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்கார், ஆனால் வாழ்வது இயேசுக்காக. அவருடைய உடன் வேலையாளாக நாம் இருக்கிறோமா?
உங்கள் தெருவில் தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். அவர் நேரடியாக வந்து செய்ய முடியாது, ஏன்னா அவர் மாம்சத்தில் இல்லை. அவர் ஒரு தெருவில் கிரியை செய்ய விரும்புகிறார்னா அந்த தெருவில் இருக்க விசுவாசியை எதிர்பார்க்கிறார். இந்த பிள்ளை தான் கவனத்தை என் பக்கம் திருப்பாதா, இவர்களை கொண்டு இவர்கள் மூலமாக நான் நினைத்த காரியத்தை செய்ய வேண்டும், இவர்கள் என் உடன் வேலையாட்களாக இருக்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு சுருக்கமாக தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபையை விருதாவாக்கிறாதீங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை எல்லாம் நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்தணும். எங்களோட நீங்கள் உடன் வேலையாட்களாக வரணும். இன்றைக்கி பாஸ்டரோட இணைஞ்சு, பெண்களாக இருந்தால் பாஸ்ட் அம்மாவோட இணைஞ்சு, வாலிபர்கள் அந்த வாலிப குழு தலைவர்களோடு இணைந்து ஏன் வேலை செய்யணும்? உங்களுக்கு கொடுத்த கிருபை விருதாவாக போயிடக்கூடாது. நீங்கள் இணைஞ்சு வேலை செய்யணும். இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் பைபிளில் நிறையா போட்டிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச வசனமெல்லாம் இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன்னை ஆறுதல் படுத்துவார். நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்க வேண்டாம். தன் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார். ஆண்டவர் நம்மை அவருடைய உடன் வேலையாளாக அழைத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே கடைசியாக தேவன் உங்களை பற்றி எப்பொழுது உங்களோடு பேசினார்? திரும்ப கேட்குறேன், கடந்த நாட்களில் கடைசியாக தேவன் உங்களை பற்றி உங்கள்கிட்ட என்னைக்காவது பேசினாரா? நீங்கள் நிறையா பேரை பற்றி பேசுகிறீங்க, கொரோனா வியாதியை பற்றி பேசுகிறீங்க, அந்த தேவை இந்த தேவை, தற்கொலை பண்ணுறவங்க அவங்க அநேகரை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் அதை கேட்கல. உங்களை பற்றி தேவன் உங்களிடத்தில் ஏதாவது பேசினாரா? அப்படி பேசுகிறதுக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆண்டவரை என்னை பற்றி பேசுங்க. நம்முடைய குறையை பற்றி பேசலாம், நம்ம மாற வேண்டிய காரியங்களை பற்றி பேசலாம், நம்ம செய்ய வேண்டிய பொறுப்புகளை பற்றி பேசலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இப்போ ஏற்கனவே இவங்கெல்லாம் ஒரு இடத்துல தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசிங்கிறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்ஸ்பயர்ட் இன்டர்பிரட்டர்ஸ் ஆஃப் த வில் அண்ட் பர்பஸ் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய சித்தத்தை உள்வாங்கி, தேவனுடைய நோக்கத்தை உள்வாங்கி அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். தங்கள் மனதில் தோன்றுகிறதை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் அல்ல, தேவன் பேச விரும்புகிற காரியத்தை தனக்குள்ளே உள்வாங்கி அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தில் பர்னபாவும் இருக்கார், சவுலும் இருக்கார். இதில் முக்கியமான ஒரு பேர் பைபிள்லேயே ஒரே ஒரு இடத்துல தான் அவனுடைய பேர் வருது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த பேரை வச்சு நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சமீபத்தில் அந்த பேர் மேலே என்னுடைய கவனத்தை செலுத்தினார். ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயிம். ஏரோது யார்? இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது இந்த 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொல்ல சொன்னேன், அந்த ஏரோது அல்ல. அதற்கு பின்பு வந்த ஏரோது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. இந்த ஏரோதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்னா சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இந்திரேயாவுக்கும் திராகோதனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனைக்கும் அதிபதியாயும். 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்போ யோவான் வெளிப்படும்போது, ஊழியத்தை செய்ய வெளிப்படும்போது, அங்கே கலிலேயாவை அரசாட்சி செய்து கொண்டிருந்த கார்பங்கு தேசாதிபதி யார்? ஏரோது. இந்த ஏரோதோடு சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்தவன் யார்? இந்த மனாயிம். குடும்ப பின்னணி நமக்கு தெரியாது, ஒரே வசனத்தில் தான் அவனை பற்றி போட்டு. சில மொழிபெயர்ப்புகளில் இந்த தமிழில் போட்டிருக்க மாதிரியே சின்ன வயசுலேருந்து அவங்க கூட வளர்ந்து வந்தவன் என்று போட்டிருக்கு.
ஆனால் இன்னும் சில மொழிபெயர்ப்புகளை நாங்கள் பார்க்கும்போது அவனுடைய ஆட்சி பீடத்தில் அந்த கோர்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த இடத்துல இவனும் ஒரு ஆளாக ஒரு மெம்பராக இருந்தான். சுருக்கமாக சொல்லணும்னா, இவன் தேசாதிபதியாக அரசாண்டுகிட்டு இருக்கும் போது அவன் கூட வளர்ந்தவன் அவனுக்கு அடுத்து ஏதோ ஒரு பதவியில் அந்த அரசவையில் இருக்கான். சரி, அதுக்கு இதுக்கு என்ன பாஸ்டர் இப்போ சம்மந்தம்? நீங்கள் கொடுத்த செய்திக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. சம்மந்தம் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டதான நாட்களில் 19ஆம் வசனம் லூக்கா 3:19, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானால் கடிந்து கொள்ளப்பட்ட போது, அப்போ யோவான் இவனை கடிந்து கொண்டான். அதனால யோவான் ஸ்நானகனை இந்த ஏரோது சிறை சேதம் செய்தான். இப்போ இந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த இயேசுவை பற்றி யார் கேள்விப்பட்டது? இந்த ஏரோது கேள்விப்படுகிறான். இதையும் நான் உங்களுக்கு வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்றும் விரும்பியதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படியே அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டான். 9ஆம் வசனம், அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினவினான். அவர் மறுபடியாக பதில் ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியில் என்ன நடந்துச்சு? 11ஆம் வசனம், அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்துக்கு அனுப்பினான். அப்போ நான் ஏன் இதை இங்கே கொண்டு வரேன் தெரியுமா? இந்த மனாயும் இந்த ஏரோதோடு கூட வளர்ந்தவன். இந்த மனாயும் ஏரோதோடு கூட அந்த அரண்மனையில் கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவில் இருந்தவன். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் பெரும்பகுதியை கலிலேயாவிலே செய்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்டான், அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டான். இந்த ஏரோது கேள்விப்படும்போது அதே அரண்மனையிலே அவனோடு சிறு வயதிலிருந்து வளர்ந்த இந்த மனாயினும் கேள்விப்பட்டான். நடந்தது என்ன? இயேசு, நான் நினைக்கிறேன், விசாரிப்பதற்காக வந்தபோது அந்த அரசவையில் இருந்த மனாயும் இயேசுவை விசுவாசித்திருந்திருப்பான். ஏரோது நிந்தித்து விட்டான். அவனுக்கு ஆசை இருந்துச்சு, இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அவரால் செய்யப்பட்ட அற்புதங்களை எல்லாம் அவன் கேள்விப்பட்டான். நிறைய காரியங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அறிவளவிலே அவரை அறிய விரும்பினான், அவ்வளோதான். ஆனால் இந்த மனாயும் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று தெரியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை வரும்போது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடைய அரண்மனையில் வேலை செய்வதை விட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே தன்னை இணைத்து கொண்டு ஏரோதின் உடன் வேலையாள் என்பதில் மேன்மை பாராட்டுவதை விட என் ஆண்டவருக்கு உடன் வேலையாள் என்பதில் மேன்மை பாராட்டுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்ன அந்த மனாயமை படித்தபோது என் உள்ளம் பரவசப்பட்டது. எவ்வளோ ஒரு அற்புதமான சாட்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்காதா? அந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு நம்ம உடன் வேலையாளாக மாற மாட்டோமா? தேவ பிள்ளையே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமியில் அவருடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பணும், இன்னும் சபை கட்டி எழுப்பப்படணும். ஒருவேளை இன்றைக்கு நாம் சபையில் கூட்டமாக கூடி வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் அவர்களை உங்கள் வீட்டில் அழைத்து வந்து இயேசுவை பற்றி சொல்லி உங்கள் வீட்டில் அவர்களை ஆராதிக்க வைக்கலாம். நீங்கள் யாருக்கு உடன் வேலையாட்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தார்கள் ஏரோதும் மனாயினும். ஆனால் குறிப்பிட்ட சூழ்நிலையில் இயேசுவை அறிவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்த போது ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இயேசுவின் உடன் வேலையாளாக மாறிவிட்டான். ஆனால் இன்னொருவன் இயேசுவை நிந்தித்து விட்டான். நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள்? இயேசுவை நிந்திக்கிற கூட்டத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது இயேசுக்காக தொண்டு செய்கிற அவருடைய உடன் வேலையாட்களோடு உங்களை இணைத்து கொண்டீர்களா? யோசித்து பாருங்கள். சவுல், பர்னபா, நீகர் எனப்பட்ட சிமியோன், இவர்கள் எல்லாம் ஒரு அந்தியோகியா பட்டணத்தில் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள்.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அரண்மனையில் இருக்கும்போது எவ்வளோ வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம், அதையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் தன்னை இணைத்து கொண்டு தன்னை தேவனுடைய உடன் வேலையாளாக தன்னை அர்ப்பணித்தான் மனாயி. இப்போ ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள்னு சொல்கிறார். என்னென்னா, ஒவ்வொருத்தரை கொண்டு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக வேலை செய்ய விரும்புகிறாரு. நீங்கள் எல்லாரும் என்னுடைய உடன் வேலையாள் தான், எனக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்குது, அங்கே இவங்க 2 பேருடைய உதவி எனக்கு தேவை. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னு அடம்பிடிக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே தேவன் ஏதோ வேலை செய்ய விரும்புகிறார், அந்த இடத்துக்கு நான் உடன் வேலையாளாக இருக்க வேண்டும். நான் ஒட்டஞ்சத்திரத்தில் ரட்சிக்கப்பட்டு அங்கே என்னுடைய போதகரோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை வழி நடத்தினார் சென்னைக்கு. ஒருவேளை ஆண்டவர் என்னை சென்னையில் பயன்படுத்த விரும்புகிறார், அங்கே நான் தேவை என்று அறிந்து அங்கே வந்தேன். கோடம்பாக்கத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் உடன் ஊழியனாக இருந்தபொழுது ஆண்டவர் திருவொற்றியூருக்கு போகும்படியாக என்னை ஏவினார். திருவொற்றியூருடைய ஊழியத்திலே நான் அவருக்கு உடன் வேலையாளாக இருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டு இன்று வரை 26 ஆண்டுகளாக திருவொற்றியூரில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். சபை விசுவாசிகளே, உங்களை எதுக்கு தெரியுமா கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்காரு? நீங்கள் வாரம் வந்து நல்லா மனதுக்கு இதமான வசனத்தை கேட்டுட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்காக இல்லை, ஒரு நாள் கேள்வி கேட்பார். நீங்கள் எங்களுக்கு உடன் வேலையாட்களாக இருந்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன பணி செய்கிறோமோ, இந்த நாட்களில் மிக முக்கியமான பணி இந்த கேமரா எடுக்கிறது, இதை எடிட் பண்ணுறது, இது ஆண்டவருக்காக செய்கிறது. உடன் வேலையாளாக இருப்பது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இது எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் இந்த நாட்களில் கிடைக்கலையே. யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. ரட்சிப்புக்காக இல்லை, பாவ மன்னிப்புக்காக இல்லை. ஆண்டவரே, என் மனசில் தோன்றபடியே என் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் உணர்கிறேன், நான் உங்களுடைய உடன் வேலையாளாக, எங்களுடைய ஊழியக்காரனுடைய உடன் வேலையாளாக, ஒரு ஒரு பண்ணையில் வேலை செய்யக்கூடிய, அதாவது ஒரு பண்ணையில் வேலை செய்யக்கூடிய பணியாளாக, ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடிய வேலையாளாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அவருடைய வருகைக்கு முன்பாக உங்களையும் பயன்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, ஏரோதுவனுடைய அரண்மனையில் கூட அந்த சொகுசான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவனாக இருந்த அந்த மனாயும் அந்த அரண்மனையிலே ஒரு பதவியிலே அவனோடு கூட இருந்தாலும் இயேசுவை அறிந்தபோது அதைவிட மேன்மையானது ஏரோதின் உடன் வேலையாளாயிருப்பதை விட தேவனுடைய ஊழியக்காரர்களோடு ஊழியனாயிருப்பது, உடன் வேலையாளாயிருப்பது எவ்வளவு மேன்மை என்பதை அறிந்து வந்த அந்த மனாயிமை இன்றைக்கு நாங்கள் யோசிக்கிறோம். முழு வேதத்திலும் இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் அவருடைய பேர் வருகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவன் செய்த காரியங்களை நாங்கள் நினைக்கும்போது, தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறீர். நாங்கள் பிரபலமான கம்பெனிகளிலேயோ பிரபலமான இடங்களிலேயோ நாங்கள் இருக்கிறோம் என்கிற பெருமையை விட, அந்த மேன்மையை விட, அங்கே நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த இடத்திலும் தேவனுடைய வேலையாளாக இருக்க, உலகத்தோடு ஒத்துப்போய் விடாதபடி, கிறிஸ்தவன் என்பதை மறைத்து இந்த சொசைட்டியினுடைய அந்தஸ்துக்காக அப்படியே மறைஞ்சு மாய்மாலமாக வாழ்ந்து விடாதபடிக்கு, தான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய உடன் வேலையாள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுத்தி ஆத்துமாக்களை சம்பாதிக்க கிருபைத்தார். நம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது, எங்களை பார்க்கும் பொழுது, என் உடன் வேலையாட்கள் நீங்கள் தான் என்று நீர் சொல்ல வேண்டும். நாங்கள் உம்முடைய உடன் வேலையாட்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கும் கூலியை கொடுக்கத்தான் போகிறீங்க. எங்களுக்கு கூலியை விட கூலி கொடுக்கிறவராகிய நீர்தான் எங்களுக்கு முக்கியம். நீர்தான் எங்களுக்கு எல்லாம். நாங்கள் கூலிக்காக வேலை செய்யவில்லை, உம்முடைய பிள்ளைகளாக, திராட்சை தோட்டத்தின் எஜமானாகிய உம்முடைய பிள்ளைகளாக இருந்து அப்பாவுடைய வீட்டு வேலையை செய்கிறோம். அப்பாவுடைய வீட்டு வேலையை செய்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தில் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரும் தன்னை இணைத்து கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.